வணக்கம் நேயர்களே. விசுவாச வருடம் தை மாதம் 18/1/2026 வருடம். ஒரு அன்பர் நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க ராமநாதபுரம் மாவட்டம், பெயர் சண்முகம், மனைவி ருத்ரா, கந்தர்வக்கோட்டை. அவங்களுக்கு என்னன்னா, திருமணமாகி புத்திர பாக்கியத்துக்காண்டி கேட்டிருக்காங்க. அந்த அம்மா பேர் ருத்ரா. அந்த நேருக்கும் அந்த நேமில் சரியாக இல்லை. ஜே அல்லது கே இன்ஷியலில் பேர் எழுதி வைக்கணும். பேரை மாற்றி அமைச்சா மிகப்பெரும் நன்மை. அவங்க லக்னம் சிம்ம லக்னம், திருவோண நட்சத்திரம், மகர ராசி. சரி, இவங்களுக்கு எப்போ புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறப்ப, தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலமாக மிக பெரும் ஒரு மாற்றம் உருவாக வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு என்ன சுவாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணும். இந்த லக்னம் சிம்ம லக்னக்காரர்னால கும்பகோணத்துக்கு மிக அருகில், கும்பகோணத்தை சுற்றி கும்பகோணத்து உள்ள பானபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே வழிபடணும். அதே மாதிரி அவங்க என்ன தசையில் இப்போ இதாகுதுன்னு அப்படிங்கிறப்ப, சந்திர தசை இல்லை பிறந்திருக்காங்க. 5 வருஷம் 7 மாதம் 6 நாள் பிறந்திருக்காங்க. அவங்க புத்திர பாக்கியத்து எதனால் தடையாகுது அப்படிங்கிறப்ப, சூரியன் இருக்கிறார் 5ஆம் இடத்துல. சரி, சூரியன் எல்லாம் தாமதமாகணும் ஒரு கணக்கு இருக்குது. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதுவே போதுமானது. அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும், சண்முகங்கிறவங்க வடமொழி ஷ அல்லது பூபாலனுக்குள்ள பூ அந்த லெட்டரில் பேர் இருக்கும். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், கன்னியா ராசி, லக்னம் கடகம். அவங்க எங்கே போகணும், என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அவங்களுக்கு பெண் வாரிசு உண்டு, ஆண் வாரிசு உண்டு. இப்போ இவங்க என்ன வழிபாடு பண்ணணும், திருமணஞ்சேரி ஒரு முறை சென்று வரணும். 2 பேரும் தம்பதியராக சென்று வரணும். எந்த பரிகாரமும் கிடையாது. முன்னோர்களை நினைச்சிட்டு அனுதினமும் தினமும் தூங்கும்போது முன்னோர்களை நினச்சிக்கிட்டு அவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். அல்லது பருத்தியப்பருங்கிற ஒரு ஆலயத்துக்கு சென்று வரணும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, இவங்க புத்திர பாக்கியத்துக்கு கேட்டுக்கிறதுனால ராகு கேது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாம்பு வடிவத்தில் ஒரு சிலையை சின்னதாக ஒரு 3 அடி இல்லை 1.5 அடி அப்படிங்கிறதுல 2 பாம்பும் 8 போட்டிருக்க மாதிரி ஒன்று பிரதிஷ்டை பண்ணி வைக்கணும். எப்படி வைக்கணும், வீட்டில் முன்னோர்கள் வயசுள்ள பெரியவங்களை வச்சு ஒரு ஆலயத்தில் வச்சு அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும். பண்ணாலே அவங்களுக்கு எல்லாமே கை கூடி வரும். சந்தான விருத்தி விரைவில் கிடைக்கும். உள்ளூர் வழிபாடும் பண்ணிக்கணும். என்ன வழிபாடு அப்படின்னா, அவங்க சுற்றி உள்ள இறைவனை வழிபாடு, உள்ளூர் எல்லை காளியம்மன், மாரியம்மன், காளியம்மன், உள்ளூர் தெய்வத்தை வணங்கினா போதுமானது. வேறு எந்த பரிகாரமும் இல்லை. அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு திருப்புமுனை உண்டு. அதாவது புத்திர பாக்கியம் பிராப்தம் உருவாகும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணுமாலும் இந்த
வீடியோவை பார்த்து இன்னும் சில மக்களுக்கு தெரியாதவங்களும் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கே. முருகவாசன். நன்றி, வணக்கம் நேயர்களே.